So joint venture இன்றது வந்து it is a short term business, or we can even call it as a seasonal business. It is a temporary form of business organization. There are certain business activities or projects that may involve higher risk, higher investments, and even they demand multi skills. Okay, இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல எப்பவுமே there is இது வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, MCQ ல வரும். There is a memorandum of undertaking signed for this purpose. Memorandum of undertaking கான்செப்ட் என்ன அப்படின்னா, joint venture is a business arrangement in which two or more parties agreed to pool their resources for the purpose of accomplishing a specific task. This task can this task can be a new project and other this task can be a new project or any other business activity. So characteristics of joint venture is there is an agreement between two or more persons. Joint venture வந்து made for the specific execution, temporary partnership, same terms and conditions agreed upon. The terms of joint ventures are executed on a written agreement signed by all the parties involved. Joint venture predominant they are short durations only. Associations are temporary. யாராவது இந்த மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சர் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? யூ ஹவ் கம் அக்ராஸ் லைக் உங்க ஃபேமிலியில சீசனல் பிசினஸ் மாதிரி பண்ணி? இல்ல. So, the parties who have agreed to undertake the joint venture. யாருக்குமே இல்லையா? சரி, ஓகே, பரவாயில்ல. The parties who have undertake to joint venture are called as co-ventures ன்னு சொல்லுவாங்க. So it is exactly same as partnership with the exception that it is one of the business that is to be terminated after the venture period is over. ஓகேவா? See, நார்மலா நான் இங்க ஜாயிண்ட் வெஞ்சர் பார்த்துருக்கேன். லைக் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டோட அண்ணா அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. பொங்கல் டைம்ல கரும்பு கரும்பு விற்கிறது கரெக்டாக அந்த ஜான்வரி 8ஆம் தேதி ஆரம்பிப்பாங்க. ஜான்வரி 18ஆம் தேதியோ 19ஆம் தேதியோ க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்னொருத்தங்க வந்து எக்ஸிஸ்டிங்கா ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் வச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல மட்டும் அந்த ஃபர்னிச்சர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆனா நீங்க பார்த்துருப்பீங்களே, ஃபர்னிச்சர் ஷாப்போ ஏதாவது ஜூஸ் கடை அந்த மாதிரி அந்த டைம் டிசம்பர் டைம்ல மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு, சாரி தீபாவளி டைம்ல க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து கிராக்கர் பிசினஸ் வச்சுக்கிறது அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? கரெக்ட். அந்த மாதிரி நடக்கும். எங்களுதுல ஃப்ரீக்வெண்டா ஒரு அண்ணா வந்து அந்த மாதிரி வருஷா வருஷம் பண்ணுவாரு. அவர் சொல்லுவாரு, அம்மா நான் இந்த ஒரு 25 நாள்ல ஏர்ன் பண்றத நான் வந்து என்னோட ஜூஸ் பிசினஸ்ல 3 மாசம் ஆகுமா கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து பியூட்டி ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர். ஆனா நம்மளுக்கு கரெக்டா அந்த கோவெஞ்சர் கரெக்டா கிடைக்கணும். லைக் இல்லைன்னா ஏன்னா அந்த 12 நாள் உழைக்கணும். ராத்திரி பகல் இல்லாம உழைக்கணும். நான் மட்டும் தான் உழைப்பேன், நீ உழைக்க மாட்டே அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் வந்து பியூட்டி ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர். ஜாயிண்ட் வெஞ்சர் ஆர் ஆஃப் ஷார்ட் டியூரேஷன். இப்போ ஜாயிண்ட் வெஞ்சருக்கும் பார்ட்னர்ஷிப்க்கும் ஜாயிண்ட் வெஞ்சருக்கும் கன்சைன்மெண்ட்டுக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ட் தியரி கொஷன். ஸோ ஜாயிண்ட் வெஞ்சருக்கும் பார்ட்னர்ஷிப்க்குனா பார்ட்னர்ஷிப் ஆல்வேஸ் கேரிட் ஆன் வித் தி firm's name, but for the joint venture no such firm name is required. The persons who run the business on partnership are called as partners, and the persons who agree to take the project as joint venture are called as co-venturers. Okay, யார் இந்த பிசினஸ் ரன் பண்றாங்களோ அவங்கள பார்ட்னர்ஸ்னு சொல்லுவாங்க. யார் who agree to take the project is called as joint venture. பார்ட்னர்ஷிப் வந்து லாங் பீரியட், ஜாயிண்ட் வெஞ்சர் ஷார்ட் பீரியட். பார்ட்னர்ஷிப்க்கு பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இருக்கு, ஜாயிண்ட் வெஞ்சருக்கு அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி தெர் இஸ் நோ லிமிட் ஸ்பெசிஃபைட். இப்போ நம்பர் ஆஃப் கோவெஞ்சரர்ஸ்க்கு லிமிட் எதுவுமே கிடையாது. பட் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ்க்கு வந்து பேங்கிங் பிசினஸ்ல வந்து 10 இருக்கு, எனி அதர் ட்ரேட் 20 இருக்கு. லயபிலிட்டி ஆஃப் தி பார்ட்னர் அப்படின்னா அன்லிமிட்டெட். அவன் பிஸ்னஸ் பர்சனல் எஸ்டேட்டை எடுத்துக்கலாம் திடீர்னு ப்ராப்ளம்னா. ஆனால் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு வந்து இட் இஸ் வெரி மச் லிமிட்டட் ஒன்லி டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தி பர்டிகுலர் அசைன்மெண்ட். ஓகேவா? ஆர் த ப்ராஜெக்ட் அக்ரீட் அப்பான். அதுதான் இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட்
பார்த்தோம். இப்ப ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் கன்சைன்மெண்ட். ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் கன்சைன்மெண்ட் தான் நம்மளுக்கு வெரி மச் இப்போ கன்சைன்மெண்ட் முன்னாடி பார்த்துருக்கோம். ஆயிஷா, கன்சைன்மெண்ட் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு நீங்க என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்களேன். ஆ ஆ ம் சூப்பர், வெரி குட் கண்ணா. அக்ஷயா, வேற ஏதாவது டிஃபரன்ஸ்டா? ஜாயிண்ட் வெஞ்சர் கன்சைனர். சொல்லுங்க செல்லம். அக்ஷயா. எனக்கு கேக்குதுடா, நீ சொல்லு. ம் ஜாயிண்ட் வெஞ்சர்ல ரெண்டு பேருமே ஓனர் தான், கரெக்டா? கன்சைன்மெண்ட்ல கன்சைனர் தான் ஓனர். குட், வெரி குட். அஸ்வினி, உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் என்ன தோன்றுது? வெரி குட், வெரி குட், சூப்பர். மித்ரா, உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் தோணுது மித்ரா? ம் ஆல்ரெடி அவங்க சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஓகே செல்வா. சரி கண்ணா, ஓகே செல்வா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? செல்வா, செல்வா கேக்குறதா? ஓகே, செல்வா நெட் இஷ்யூ போல இருக்கு. வர்ஷிதா. ஸ்ரேயா சாரி ஸ்ரேயா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது தோணுதா? சூப்பர், வெரி குட்ரா, வெரி குட், சூப்பர். வர்ஷிதா, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் தோன்றுதா? ம் ம் கரெக்ட். லாஸ்ன்னா கன்சைனர் தான் பண்ணணும் கன்சைன்மெண்ட்ல. இவங்க ஈக்குவலா பண்ணிக்கணும். வெரி குட், சூப்பர். ஜெயலக்ஷ்மி, வேற ஏதாவது பாயிண்ட் தோன்றுதா? கேக்குது விஜயலட்சுமி, சொல்லுங்க. ஆ இட் இஸ் கண்டினியூஸ், இட் இஸ் டெம்ப். ஓகே ஓகே, சூப்பர், வெரி குட்ரா. எல்லாரும் சூப்பரா சொன்னீங்க, எக்ஸலண்ட். நீங்க இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இங்க இருக்கு. ரிலேஷன்ஷிப்ன்றது இவர் ஓனர், ஜாயிண்ட் வெஞ்சர்ல ரெண்டு பேருமே ஓனர். இதுல வந்து கன்சைன்மெண்ட்ல கன்சைனர் தான் ஓனர். ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல கன்சைனர் தான் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க கன்சைன்மெண்ட்ல. இதுல வந்து அக்ரீட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல ஜாயிண்ட் வெஞ்சர்ல பண்ணுவாங்க. ஓனர்ஷிப் ஆஃப் த கூட்ஸ்ல வந்து ரிமைன்ஸ் வித் கன்சைனர். செல்வா கேக்குறதா செல்வா? ஓகே. ஓனர்ஷிப் ஆஃப் தி கூட்ஸ் ரிமைன்ஸ் வித் த கன்சைனர். கன்சைனர் வந்து பொசஷன் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களே தவிர அவர் தான் ஓனர். பட் கோவென்ச்சரர்ல ரெண்டு பேருமே ஓனர்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் கன்சைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கன்சைனர் தான் பண்றாரு. என்ன சொல்றது, முதலும் அவரே முடிவும் அவரேன்ற மாதிரி கன்சைன்மெண்ட்ல எல்லாமே அவர் தான். இங்க அப்படி கிடையாது, அவரும் கொஞ்சம் பைசா போடுவாங்க. ரெண்டு பேரும் பைசா போட்டு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுவாங்க. இது ஷார்ட் பிசினஸ், ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் பிசினஸ். ஜாயிண்ட் வெஞ்சர் கன்சைன்மெண்ட் வந்து லாங் டேர்ம் டியூரேஷன் பிசினஸ், அவ்வளவுதான். ஸோ illustration 20.
Illustration: A and B enter into a joint venture sharing profits and losses in the ratio of 3:2. A purchased goods 2 lakhs. B sold 95. ஏயும் ரெண்டு பேர் இருக்காங்க, A and B. A வந்து 3:2 ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. A வந்து 2 lakhsக்கு பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க. A purchased இவ்வளோ கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு. B sold 95% of the goods for rupees 2,50,000. A goods costing purchase பண்றாரு. B வந்து செல் பண்றது எவ்வளோன்னா 95% of the goods, which is 2,50,000. Okay, A is entitled to commission எவ்வளோன்னா 1%. B is entitled to get a commission of 5%. இதெல்லாம் எதுலன்னா சேல்ஸ்ல. A drew a bill on B. அஸ்வினி செல்லம், A drew a bill on B னா A drawer-ஆ A drawee-ஆ? Very good. Okay, super. A drawer, B drawee for an amount equivalent to 50%. They are getting into a bills of exchange mode, amounting to 80% of original cost of the goods. A got it discounted. Bank எவ்வளவு தரான் அதுக்கு? 1,50,000 தரான். Calculate B shares of profit. இதான் question கொடுத்திருக்காங்க given. ஓகேவா? So இப்போ வந்து அவங்க என்ன கேக்குறாங்க, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ லெட்ஸ் டேக் இட் ஃப்ரம் சேல்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பி வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வந்து சேல் பண்றான்? 2,50,000 ரூபாய்க்கு சேல் பண்றான். அப்போ 95% ஆஃப் தி கூட்ஸ் வந்து 2,50,000க்கு சேல் பண்றான். 95% ஆஃப் தி கூட்ஸ் சேல் பண்ணிட்டான். அப்போ 5% வந்து on 2 lakhs எவ்வளவு இருக்கும்? 10,000. இப்போ நான் இது இப்படி காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு குட்டியா நம்ம ஒரு நாமினல் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். தட் இஸ் இது என்னது, P&L அக்கௌண்ட் மாதிரி சொல்லாமே, ட்ரேடிங் அந்த மாதிரி அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட். ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஸ்ட்ரைட்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால நம்மளோட இதுல நார்மலா க்ளோசிங் ஸ்டாக் சேல்ஸ்லாம் வருது ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இங்க வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு சொல்லலாம் அதை. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, சேல்ஸ் இங்க போடுவோமா? பை சேல்ஸ் எவ்வளோ? 2,50,000. 95% வந்து சேல் பண்ணிட்டாங்களாம். அப்போ இன்னும் எவ்வளோ இருக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு? 2 லட்சத்துல 5%. ஓகேவா? அப்புறம் பர்ச்சேஸ் எவ்வளவு பண்றான்? 2 பர்ச்சேஸ் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பர்ச்சேசஸ், 2 லட்சம் நடக்கிறது. இப்போ ஏ வந்து எவ்வளவு கமிஷன் எடுத்துக்கிறான்? 1%, 5% எடுத்துக்கிறான். டூ ஏ கமிஷன் $2 lakhs into 0.01. அதே மாதிரி 2B கமிஷன் 2,50,000 into 2%, sorry, 5%. ஹலோ ஹலோ
1% commission on purchase இல்ல, but 2 lakhல 1%. இதோ கொடுத்துட்டாங்க. சம்ல கொடுத்துருவாங்க செல்வா. நீங்க ஜஸ்ட் அக்கவுண்ட் மட்டும் ரெடி பண்ணணும், அவ்வளவுதான். செல்வா, நான் உங்களை ரொம்ப நாளைக்கு கூப்பிட்டுட்டே இருந்தேன். நெட்டு சரியாயிடுதா? சரி. ஸோ அடுத்தது வந்து இவன் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இது பண்ணும்போது டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் ஆகுது. ஸோ 2 டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் வந்து எக்ஸ்பென்ஸு. ஸோ 2 டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் போது மொத்தமாக அவங்க வந்து 80% ஆஃப் தி ஒரிஜினல் காஸ்ட். 80% ஆஃப் தி ஒரிஜினல் காஸ்ட்ன்றது வந்து 2 லேக்ல 80%. ஸோ 1,60,000. இவங்க ஆக்சுவலா இவங்களுக்கு பேங்க் கொடுக்கறது வந்து 1,50,000. அப்போ பேங்க் சார்ஜஸ் எவ்வளோனா, பேங்க் எவ்வளோ ரீடைன் பண்ணியிருக்காங்கன்னா 10,000. ஸோ 10,000. ஸோ 10,000. இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிருதா, அப்புறம் என்ன பண்ணோம்? நெட் ப்ராஃபிட் திஸ் பிளஸ் திஸ். அடுத்தது 2,24,500. ஸோ 2 net profit 2,60,000 minus 2,24,000. So 35,500 is your total profit. இதுல இவங்க எவ்வளவு ரூபாய் ஷேர்? ஏ வந்து ஏயோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 35,500 into 3/5, 21,300. பி ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் என்ன? 35,000 into 2/5. So 14,200. ஸோ இதுதான் வந்து பி ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். அவ்வளோதான். இது வந்து டைப் 1 ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இதுல 2 மெத்தட்ஸ் இருக்கு. டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஜாயிண்ட் வெஞ்சர் டிரான்சாக்ஷன்ஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா, செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் ஆர் மெயின்டைன், செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் ஆர் நாட் மெயின்டைன், ரெண்டு இருக்கு. செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் ஆர் மெயின்டைன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட் ரெடி பண்ணும். ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட், ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட், கோ வெஞ்சரர்ஸ் அக்கௌண்ட். ஜாயிண்ட் வெஞ்சர் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் மாதிரியே நாமினல் அக்கௌண்ட். டெபிட் சைடு வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும். அப்புறம் வந்து கிரெடிட் சைடில் வந்து சேல்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இட் ரெக்கார்ட்ஸ் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு தி ஆக்டிவிட்டீஸ் கேரிட் அவுட். இதுலேருந்து வந்த டெட் ரிசல்ட் வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ இருக்கும். இது ஜாயிண்ட் வெஞ்சர். ஜாயிண்ட் பேங்க்னா ரொம்ப சிம்பிள். கேஷ் புக் மாதிரி வாட் எவர் கம்ஸ் இன் வந்து ரெசீட்ஸ், வாட் எவர் கோயிங் அவுட் வந்து வில் பி அ பேமெண்ட். ஆல் கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து டெபிட் சைடு விச் இஸ் ரெசீட்ஸ், ஆல் அவுட்ஃப்ளோஸ் வந்து வில் பி ரெக்கார்ட் ஆன் த கிரெடிட் சைடு. ஸோ த ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆஃப் கோவென்ச்சர்ஸ் ஆர் லாஸ்ட்லி புட் இன் டு அக்கௌண்ட். ஸோ தட் டேலி ஆகும். ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து டேலி ஆயிடும். கோவென்ச்சரஸ் அக்கௌண்ட் வந்து கோவென்ச்சரஸ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் டு record the transactions related to co-venturers. It is like the capital account in the partnership business. Balance in the account refer to the claim of co-venturer from the business, to the business or from the business. அதாவது பிசினஸ் வந்து கோவென்ச்சர் கொடுக்கணுமா இல்ல கோவென்ச்சர் பிசினஸ்க்கு கொடுக்கணுமான்ற பிக்சர் வந்து இந்த கோவென்ச்சர் அக்கௌண்ட் வந்து ரெடி பண்ணா கிடைச்சிரும். அப்படின்றது தான் இந்த 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது வந்து செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் ஆர் மெயின்டைன் ஃபார் த ஜாயிண்ட் வெஞ்சர். இப்போ இந்த இது பேஸ் பண்ணி சம் பார்க்க போறோம். So Sagar and Paki enter into a joint venture and undertook the building constructions. Constructionல வந்து நிறைய joint venture நடக்கும். Mumbai for rupees 5 lakhs. The following informations are available for the undertaking business. என்ன? Sagar supplied materials of rupees 35,000 and Paki paid rupees 20,000 as architect fees. So Sagar என்ன பண்றாரு? அவர் வந்து சப்ளை மெட்டீரியல்ஸ் 35,000,
பாக்கி வந்து 20,000 ஆர்கிடெக்ட் ஃபீஸ், அது வந்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க. சாகர் வந்து 1,25,000 கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், பாக்கி 75,000 கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. தே பெய்டு ஃப்ரம் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் 2,80,000 பிளஸ் 1,20,000 ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மெட்டீரியல்ஸ்க்கும் வேஜஸ்க்கும் பே பண்ணிக்கிறாங்க. அது தவிர இந்த வெஞ்சர் கம்ப்ளீட் ஆகும்போது கான்ட்ராக்ட் ப்ரைஸ்க்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. பாக்கி வந்து அவன் வந்து அவர் தானே மெட்டீரியல் எடுத்துன்னு வந்தான், யூஸ் பண்ணாத மெட்டீரியல் அவன் எடுத்துன்னு போயிடுறான் 15,000க்கு. இவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் வெஞ்சரா சாகர் அண்ட் பாக்கி 1:1 ஈக்குவலி எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து கிவன். இப்போ இத ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட் வந்து நம்ம 3 அக்கவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா, ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட், கோ வெஞ்சர் அக்கவுண்ட், ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் சைமல்டேனியஸா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா சாரி, ரொம்ப சின்னதா இருக்கு. ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட்ல ஆரம்பிக்கிற மாதிரி. சாகர் மெட்டீரியல் சப்ளை பண்ணிருக்காங்களா டு சாகர் அக்கவுண்ட் 35,000. he is paid the architect fees la, so to பாக்கி account architect fees. அப்போ சாகர் அக்கவுண்ட் பாக்கி அக்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 35,000 25,000 இங்க ரெண்டும் வந்திருக்கு. இது நீங்க வந்து தனியா நேம் போட்டு அப்டேட் பண்ணிக்கணும். அப்புறம் ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் மூலமா அப்ளை பண்ணிருக்காங்க 2,80,000, ஸோ 4 lakhs. அப்ப ஜாயிண்ட் பேங்க்குக்கு அது என்ன பேமெண்ட் இல்லையா, ஸோ பை ஜாயிண்ட் வெஞ்சர் 4 lakhs அங்க போட்டுறணும். அப்புறம் இங்க இனிஷியலா வந்து undertook the building constructions, they entered in the joint venture, they are took the building construction. அப்போ the joint venture joint bank அக்கவுண்ட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஸோ 5 lakhs. ஓகேவா, ஸோ 5 lakhsனா பை ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் 5 lakhs, அப்பனா டூ ஜாயிண்ட் வெஞ்சர் 5 lakhs, 5 lakhs வந்துரும் இங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே பாக்கி வந்து என்ன பண்ணிடுறாரு, அன்யூஸ் மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு போயிடுறாரு. அதனால இங்க டூ பாக்கி அன்யூஸ்ட் மெட்டீரியல் பாக்கி எடுத்துட்டு போ பை பாக்கி அக்கவுண்ட் அன்யூஸ் மெட்டீரியல் 15,000. இப்போ வந்து காஸ்ட் எல்லாம் போட்டாச்சு, இந்த பக்கம் வந்து அன்யூஸ்டு மெட்டீரியல் அந்த பார்ட் ஆஃப் இட் எல்லாம் போட்டாச்சு, ஜாயிண்ட் வெஞ்சர்க்காக எவ்வளோ எடுத்துட்டு வந்தோன்னு போட்டாச்சு. அப்போ ப்ராஃபிட் வந்து ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டேலி பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த டிஃபரன்ஸை வந்து 1:1 ரேஷியோல பிரிச்சுக்கணும். அது இப்போ பேங்க் அக்கவுண்ட் பாத்தீங்களா, சொல்லுங்க செல்வா. நாமினல் அக்கவுண்ட், நாமினல் அக்கவுண்ட். கன்சைன்மெண்ட் போட்டோம்ல அதே மாதிரி. ஆமா, ஏன்னா அவர் எடுத்துட்டு போயிடுறாருல, ஜாயிண்ட் வெஞ்சர் ரிலேட்டடா இருக்கிறத எடுத்துட்டு போயிடுறாரு அவர், ஸோ அதனால கிரியேட் பண்றோம். இப்போ வந்து நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல க்ளோசிங் ஸ்டாக் போடுறோம்ல செல்வா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாதது இருக்கும்ல. அப்புறம் கோவென்ச்சர் அக்கவுண்ட் வந்து எப்படின்னா பை ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் வந்து 1,25,000 75,000 ஜாயிண்ட் பேங்க். ஏன்னா இவங்க வந்து ரெண்டு பேரை கான்ட்ரிபியூட் பண்றாங்க, நான் ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல இது பண்ணிட்டாங்க. அப்போ இங்க போடணும் டூ சாகர் 1,25,000, டூ பாக்கி 75,000 தனியா வந்து எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் பை ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து 35,000 20,000 இந்த மெட்டீரியல் ஆர்கிடெக்ட் ஃபீஸ் ஓடுது. அப்புறம் பை ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து இது ப்ராஃபிட் ஓடுது, ஸோ 30,000 30,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்புறம் இவன் வந்து பாக்கி வந்து அன்யூஸ்ட் மெட்டீரியல் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் 14,000 எடுத்துறோம், அப்போ டூ ஜாயிண்ட் வெஞ்சர் பாக்கியில 15,000. அப்போ ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளவு வருதுன்னா 1,90,000 1,10,000. இந்த அமௌண்ட்டை அப்படியே வந்து ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல பை சாகர் பை பாக்கின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ இட் இஸ் அ வெரி இது பர்சனல் அக்கவுண்ட், பர்சனல் அக்கவுண்ட். ஆமா, ஸோ இது வந்து வெரி பேசிக் ப்ராப்ளம் ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர் சிமிலர் டு யுவர் கன்சைன்மெண்ட். ஸோ கன்சைன்மெண்ட்ல என்ன பண்ணுவோம், கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டு, கன்சைனி அக்கௌண்ட்டு, அப்புறம்
பேங்க் அக்கௌண்ட் ரெக்வயர்ட்னா போட்டுப்போம். இங்க ஜாயிண்ட் வெஞ்சர், கோவெஞ்சர் அக்கௌண்ட் அண்ட் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் மூணுமே போடுறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் when your are to be maintained for the joint venture இந்த மூணுமே போடணும். இப்போ செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் தவிர இன்னொன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். நாட் மெயின்டைன்டு the co-venturer the co-venturers may decide not to keep the separate books of accounts of the venture if it is for a short period of time. In this case, all the co-venturers will have the account for the transactions in their own books. Here, no joint bank account is opened and co-venturers do not contribute in cash. Goods are supplied by them from out of their stocks and expenses for the venturer are also settled the same way. Each co-venturer வந்து joint venture account prepare பண்ணி and other co-venturer in his books. So, profit and loss பொறுத்த வரைக்கும் ஒரு co-venturer செப்பரேட்டா calculate பண்ணுவாங்க. Each co-venturer will take account all the transactions. அவர் என்ன இப்போ கால்குலேட் பண்ணாலும் சரி, கோவென்ச்சுரர் என்ன பண்ணாலும் சரி எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ஆனா பிஎன்எல் மட்டும் இட்ஸ் பி செப்பரேட்லி கால்குலேட் பை ஈச் கோவென்ச்சுரர். இது குட்டி பிசினஸ் வந்து ஸ்மாலா இருக்கும் போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் டைப்ல எல்லாம் மெத்தட் வந்தா யூஸ் பண்ணுவாங்க. சைஸ் ஆஃப் த பிசினஸ் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும் போது செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் ஆர் நாட் இந்த செகண்ட் செட் மெத்தட் டூ யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த மெத்தட் எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். ரூல் என்னன்னா கோவென்ச்சுரர் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாரு, அதர் கோவென்ச்சுரர்ஸ் அக்கௌண்ட் இன் இஸ் புக்ஸ். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் கோவென்ச்சுரர் ஏ, இந்த புக்ஸ் ஆஃப் கோவென்ச்சுரர் பி இப்படி சைமல்டேனியஸா நடக்கும். இப்போ இது ரிலேட்டடா ஒரு சம் பார்க்கலாம். ஒன்று ஜாயிண்ட் வெஞ்சர் வரும், இல்லை கன்சைன்மெண்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட். இப்போ இந்த இதுல வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட், கோவென்ச்சர் அக்கௌண்ட், ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட். இதுல பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் முகேஷ், இந்த புக்ஸ் ஆஃப் அனில் முகேஷ் அக்கௌண்ட், இந்த புக்ஸ் ஆஃப் முகேஷ்ல ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட், அப்புறம் அனில் அக்கௌண்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. அதுதான் அது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ். ஸோ பட் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ன்றது நாமினல் அக்கௌண்ட்ன்றது அது வந்து சேம். ஃபர்ஸ்ட் அனில் 68,000 டூ பேங்க் அக்கௌண்ட், மெட்டீரியல் 68,000, சிமெண்ட் 13,000, ஆர்கிடெக்ட் ஃபீஸ் 10,000. அதே மாதிரி டூ முகேஷ் அக்கௌண்ட். இப்போ புக்ஸ் ஆஃப் அனிலன் வரும்போது டூ முகேஷ் அக்கௌண்ட்னு போடணும். இந்த புக்ஸ் ஆஃப் முகேஷன் வரும்போது டூ அனில் அக்கௌண்ட்னு வந்துடும். ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் 50,000, சிமெண்ட் 17,000, வேஜஸ் 27,000, லைசன்ஸ் ஃபீ வந்து 5,000, பிளான்ட் வந்து 20,000. பை பேங்க் அக்கௌண்ட் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து மொத்தமா எவ்வளோ 2,40,000. இதுல பிளான்ட் வந்து 10,000 at the end of the contract, முகேஷ் வந்து அதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்றாங்க. அப்போ பிளான்ட் டேக்கன் ஓவர் பை முகேஷ் வந்து 10,000. ஸோ இதெல்லாம் நம்ம டாலி பண்ணோம்னா
ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து அவங்க சம்பளம் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் 1:1 ரேஷியோ. சம்பளம் கொடுத்துருந்தானாக்கா அந்த ரேஷியோல பிரிச்சுக்கோங்க. இப்போ இங்க ஒண்ணுமே கொடுக்கல, அதனால 1:1 ரேஷியோ. ஸோ 40,000 வருது, 20,000 20,000 எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அதே முகேஷ் அக்கௌண்ட்ல முகேஷ் இப்போ பை ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் 1,19,000. ஸோ இந்த 1,19,000 எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க? டூ ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் 10,000 அப்படி இப்போ இந்த ஒர்க்கிங் நான் போடுறேன் பாருங்க. ஸோ முகே முகேஷ் முகேஷ் 50, அப்புறம் ஒரு 17, அப்புறம் ஒரு 27, அப்புறம் ஒரு 5,000. சாரி சாரி. ஸோ இதான் பிரேக்கப். நல்லா பார்த்துக்கோங்க. 50 மெட்டீரியல்ஸ் அவர் எடுத்துட்டு வந்தது, சிமெண்ட், வேஜஸ், லைசன்ஸ் ஃபீஸ், பிளான்ட். அவர் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு என்ன எடுத்துட்டு வந்தாரோ அதை நம்ம இங்க போடணும். பை ஜாயிண்ட் இது ஜாயிண்ட் வெஞ்சருக்கான ஒரு மெத்தடு, ஒரு அப்ரோச், அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து என்ன சொல்றது, இஸ் ரூல் தட் வி ஹேவ் டு ஃபாலோ ஃபார் ஜாயிண்ட் வெஞ்சர். அதனால நீங்க அப்படி எடுத்துட்டு ரூலா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பை இது வருமா? பிளான்ட் வந்து ஆமா 20,000. இது ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இது எடுத்துட்டு போமா. அடுத்தது வந்து இங்கேருந்து அவர் என்ன பிளான்ட் வந்து முகேஷ் எடுத்துட்டு போனாரா, டூ ஜாயிண்ட் வெஞ்சர் 10,000. அடுத்தது வந்து பை இது வந்து பை ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்னு வரும், மாத்திக்கோங்க. இது பை ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட். எதுனா ப்ராஃபிட், இது என்ன பிளான்ட் அக்கௌண்ட் கிடையாது, ப்ராஃபிட். ஸோ 20,000 இங்க போட்டுரும். இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ? 1,29,000. இப்போ இங்க இந்த புக்ஸ் ஆஃப் முகேஷ்ல ஜாயிண்ட் வெஞ்சர் அதே மாதிரி இங்க 2,40,000, பிளான் டேக்கணும் 10,000, அப்படியே ரிப்பீட் 20,000 20,000. அனில் அக்கௌண்ட்ல என்ன பண்ணணும்? இவர் வந்து என்ன எடுத்துட்டு வந்திருக்காரு? 68,000 பிளஸ் ஒரு 13,000 பிளஸ் ஒரு 10,000, 91,000. ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்ங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ? 20,000. டூ ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் 2,40,000. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,29,000. அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருக்கா? இந்த அடுத்த சம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பேசிக் சம்ஸ் இது. ஒரு கன்சைன்மெண்ட் மாதிரி அப்படியே அலைன் பண்ணி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட்ல வந்து வாட் எவர் அந்த கான்ட்ராக்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன இதுவோ இன்கம் விச் யூ ஆர் ஆன்டிசிபேட்டிங் அந்த அமௌண்ட், கான்ட்ராக்ட் ப்ரைஸ், அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் மாதிரியே பிளான் டேக்கன் ஓவர், அப்புறம் கோவென்ச்சுரர் அக்கௌண்ட்டு. இந்த புக்ஸ் ஆஃப் அனில்ல முகேஷோட டீடைல்ஸ் போடணும், இந்த புக்ஸ் ஆஃப் முகேஷ்ல அனிலோட டீடைல் போடணும், அவ்வளவுதான். ஆமாங்கண்ணா, கரெக்ட். டூ இதுவா? இந்த பாயிண்டா? இதுவா?
நான் அது என்ன செக் பண்றேன் செல்வா. கொடுத்துருக்காங்களா கண்ணா? ஓகே ஓகே. கான்ட்ராக்ட் அமௌண்ட் வாஸ் ரிசீவ் பை அனில். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அதனால அனில் இதோட அப்டேட் பண்ணியிருக்காங்க. யாரு? ஆமா, அனில் வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட். இது ஜென்ரலி ரொம்ப ரேர் இந்த மாதிரி போடுறது. ஆனா சம்டைம்ஸ் வந்து அவர் வந்து இன்னொருத்தர் ரொம்ப ஒர்க் பண்ணல அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் பிரைஸை வந்து இட் வில் பி ரிசீவ் பை தி அதர் கோஇன்வென்ச்சரர். யார் சொன்னீங்க? விஜயலட்சுமியா? அஸ்வினி, ரொம்ப தேங்க்ஸ் அஸ்வினி. தேங்க்யூ கண்ணா. ஸோ அதனால ஒன்லி இஃப் இட் இஸ் ஸ்பெசிஃபைட் லைக் திஸ் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல வரும். டு ஜாயிண்ட் வெஞ்சர் அனில் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் சம்டைம்ஸ் இந்த கான்ட்ராக்ட் வந்து அமௌண்ட் இஸ் ரிசீவ்டு இப்படி வரும். 50,000 இவருக்கு, 40,000 அவருக்குன்னா அப்போ அது தகுந்தபடி பிரிச்சு நம்ம போடணும். இங்க வந்து அனிலுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டும், லைக் இங்க வந்து முகேஷ்க்கு கொஞ்சம் அமௌண்ட்டும் வரும். அதை வந்து நம்ம இங்க இங்க எப்படி கொடுத்துருக்கோம் ஜாயிண்ட் வெஞ்சர்னு அந்த அமௌண்ட் வந்துடும். ஓகேவா செல்வா? ஓகே, சூப்பர். இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் இல்லஸ்ட்ரேஷன் 20 போடுறேன். எங்க செல்வா? இல்லஸ்ட்ரேஷனா? அதாவது நான் இங்க போட்டிருக்கேன். ஆஹ் இதுல வந்து இல்ல இல்லஸ்ட்ரேஷன் இது செல்வா. 22 நியூ சிலபஸ்ல போடல. இல்லஸ்ட்ரேஷன் 22. இல்லஸ்ட்ரேஷன் 21 20 போட்டேன். காமிச்சேன் உங்களுக்கு. இல்லஸ்ட்ரேஷன் 22 இப்ப காமிப்பறேன். 22 போட போறோம். ஸ்ரேயா, அந்த கொஸ்டின் படிங்களா ஸ்ரேயா? புது புக்ல illustration 22 x and y entered into a joint venture. உங்க புக்ல எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த சம் நான் இப்ப ஷேர் பண்றேன்ல அந்த சம். ஆ ஓகே. ஃபர்ஸ்ட் x and y ரெண்டு பேரும் ஜாயிண்ட் வெஞ்சர் இல்ல
இது பர்ச்சேஸ் அண்ட் சேல் பண்றாங்க. இந்த கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்றாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கேஷா கான்ட்ரிபியூட் பண்றது 10,000, இவங்க வந்து ஒரு 13,000. The whole amount was placed in joint bank accountல வச்சுட்டாங்க. இந்த மொத்த அமௌண்ட்டையும், இந்த 23,000 ரூபாய ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல. இது வந்து அப்போ ஜாயிண்ட் வெஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் பேங்க்குக்கு இது வந்து ரெசீட். இந்த என்ட்ரி உள்ள வந்திருக்கு, ஜாயிண்ட் வெஞ்சருக்காக உள்ள வந்திருக்கு. ஜாயிண்ட் the whole amount was placed in a joint bank. Goods were purchased by X for rupees 10,000. Goods எவ்வளவு purchase பண்றாரு X? Purchases வந்து என்னமோ புரியல. ஜாயிண்ட் வெஞ்சர்ல வேண்டாம். ஏன்னா அது வந்து எப்படி வரும்னா ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு எக்ஸ் 10,000, ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஒய் வந்து 13,000. ஏன்னா they whole were placed in a joint bank account ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க செல்வா. It will hit to your joint bank account. அங்க மட்டும் பண்ண போதும். கரெக்ட். ரெசீட்டா பர்ச்சேசஸ் வந்து goods were purchased by X வந்து 10,000 and expenses paid by Y 2,000. They also purchased goods rupees 15,000 through joint bank. எங்கெல்லாம் ஜாயிண்ட் பேங்க் அப்படின்றாங்களோ இது ஜாயிண்ட் பேங்கோட பேமெண்ட். ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கூட்ஸ், அப்போ காசு வெளியில போயிருக்கா, அப்போ அது ஜாயிண்ட் பேங்க்ல பேமெண்ட் சைட்ல வரும். எவ்வளோ? 15,000. Okay. The expenses on purchase and sale of the articles amounted to expenses on purchase and sale of articles amounted to 6,000, those made by Y. Expense on purchase. Goods costing rupees 20,000 were sold. Sales வந்து அதாவது 45,000க்கு சேல் ஆயிருக்கு, அதோட காஸ்ட் வேல்யூ வந்து 20,000. 20,000 ரிமைனிங் வந்து லாஸ்ட். ரிமைனிங் லாஸ்ட் இன் சேல். இதுதான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட், க்ளோசிங் த வெஞ்சர். ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கவுண்ட்ல வந்து 2x கூட்ஸ் 10,000 ஃபர்ஸ்ட் கூட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க 10,000க்கு. கூட்ஸ் வேர் பர்ச்சேஸ் 10,000. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் பை ஒய் வந்து 2,000. இது ரெண்டும் ஜாயிண்ட் பேங்க் மூலமா கூட்ஸ் எவ்வளோ இது பண்ணிருக்காங்க 15,000. ஸோ டூ ஜாயிண்ட் பேங்க் 15,000. ஜாயிண்ட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா பை ஜாயிண்ட் வெஞ்சர் 15,000. அடுத்தது வந்து
சேல்ஸ் வந்து டோட்டலா எவ்வளோ பண்ணியிருக்காங்க? பை ஜாயிண்ட் பேங்க் சேல்ஸ் வந்து 45,000. ஆனா இந்த 4,000 யாராவது லொகேட் பண்ண முடியுதா எப்படின்னு? சம்மு தப்பா இருக்கா? அதுதான் நானும் யோசிக்கிறேன் செல்வா. சொல்லுங்க கண்ணா. ஆ ஓகே, அப்படி இருக்கலாம் ஆக்சுவலா. தேங்க்ஸ் விஷிதா. ம், ஆனா எனக்கு என்ன டவுட்னா, ஏன் அது ஒரே ஒரு நிமிஷம். The whole amount was placed in a joint bank. Expenses paid by Y amounted to 2,000. Expenses on purchases and sale of articles amounted to 6,000. Those made by Y. அண்ட் கரெக்டா இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் விஷிதா. ஆனா ஏன் வந்து ஜாயிண்ட் பேங்க்ல இம்பாக்ட் ஆயிருக்குன்றது யோசிக்கிறேன். சரி, இதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? கொஞ்சம் கிளாரிட்டி எங்கேயும் மிஸ் ஆகுது எனக்கே. ஒன்றும் புரியல. ரெண்டு மூணு இடம் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நீங்க இல்லஸ்ட்ரேஷன் 20, 21, 23, ஆமா 20, 21, 23 நியூ சிலபஸ்ல எடுத்து முடிச்சிடுங்க. ஓகேவா? 22 நான் வந்து லைக் டியூஸ்டே கிளாஸ்லயோ இல்ல சாட்டர்டே ஏதாவது கிளாஸஸ் வச்சேன் அப்படின்னா நம்ம அதில் இது கவர் பண்ணலாம். சரியா? பார்க்குறேன், இது கொஞ்சம் ரீவிசிட் பண்ணுறேன் இதை. நீங்கள் எங்கேயோ ஏதோ ஒரு இடம் ஏதோ ஒன்று கொடுக்கல, இல்லை ரியலிஸ்டிக் அசம்ஷனா அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. வேற ஏதாவது மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேவா? பட் பேசிக் ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர் புரிஞ்சுதா? அப்ரோச் பண்ற விதம், டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர், பார்ட்னர்ஷிப் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர், ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் கன்சைன்மெண்ட். இட் இஸ் ஃபார் அ ஷார்ட் டேர்ம் டியூரேஷன். ஜாயிண்ட் வெஞ்சர் இஸ் அகைன் அ நாமினல் அக்கௌண்ட். கன்சைன்மெண்ட் மாதிரியே தான் ஜாயிண்ட் வெஞ்சர். ஓகே, இதுல வந்து ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நிறைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல அப்படி கிடையாது. கன்சைன்மெண்ட்ல கோர் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டும் அந்த கன்சைனி அக்கௌண்ட்டுக்கு தான் ப்ரெடாமினன்ட் இம்பார்ட்டன்ஸ். இங்க ஜாயிண்ட் வெஞ்சர் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதை வந்து நான் டியூஸ்டே கிளாஸ்ல கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் த்ரீ சம்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா, மித்ரா, செல்வா. ஆஹ் இல்ல இல்ல ஃபுல். ஆமா, ஃபுல் ஃபுல் சமமே பார்க்கணும் செல்வா. நான் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எடுத்துன்னு வந்திருக்கேன், நான் அதில் பார்க்குறேன். சம்டைம்ஸ் வந்து அசம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 20:15னா? ம். ஓகே. 20:15. நான் பார்க்குறேன் செல்வா. அந்த 20:15 ஒரு லாஜிக் இருந்தா தானே நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். அது என்ன லாஜிக்ல பண்றாங்கன்னு தெரியல எனக்கு.
ஏதோ ஒரு டேட்டா மிஸ் ஆற மாரி ஃபீல் பண்றேன் நானு இந்த சம்ல. சரி நான் செக் பண்றேன். 15 வந்து நான் ரெட்ட போட்டிருக்கேனா? அது நான் பார்த்துட்டு சொல்றேன் செல்வா. ஓகே. நான் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்படியே டிராவல் பண்ணிட்டே போறேன். இந்த ரெட் ஏரியாஸ் மட்டும் உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே. அது வந்து ஒரு 2 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். செக் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டியூட்ல. நான் வந்து அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட இந்த அப்டேட் வந்தோடனே பண்ணிடுறேன். ஸோ ரெட் ஏரியாஸ் கண்டிப்பா நான் கவர் பண்ணிடுவேன் ஷூரா. ம். ஓகே. ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர்ல இந்த 3 சம் ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. தியரியும் கவர் பண்ணிடுங்க சைமல்டேனியஸா. இது கொஞ்சம் பார்க்கணும். இது சப்சீக்வென்ட் சம்ஸ் 2, 3 வந்து நியூல ஆட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. டவுட்டா இருக்கு. அத பார்த்துட்டு டியூஸ்டே இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் டீடைல்டா இது பண்ணிக்கலாம். ஓகே கண்ணா. நாளைக்கு வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வி வில் ஸ்டார்ட். ஓகேவா? ஆ, ஸ்ரேயா அந்த 3 சம்ஸ் புரிஞ்சுதா? செல்வா, ஸ்ரேயாக்கு, விஜயலட்சுமி, வர்ஷிதாக்கலாம். சூப்பர். ஓகே கண்ணா. தேங்க் யூ ஸோ மச். ஆ நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் கண்டிப்பா. ரெட் ஏரியாஸ் பத்தியே கவலைப்படாதீங்கண்ணா. ரெட் ஏரியாஸ் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி டீட்டெயில்டா உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிடுவேன். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் சொல்றேன். ஈவன் ஃபார் காஸ்டிங் கொஞ்சம் ரெட் ஏரியா போட்டு வச்சிருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் பண்றேன் நான். பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அது மத்த சம்ஸ்லாம் அப்படியே நம்ம வி வில் கண்டினியூ அவர் ஜர்னி. ஸோ தட் ஏரியாஸ் வந்து கொஞ்சம் சில செக் பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் அப்டேட் பண்றாங்க. சில பேர் எனக்கு கான்செப்ட் கன்வின்ஸ்டா இல்லாம ரெஃபர் பண்றேன் அந்த மாதிரி. ஸோ பட் உங்களுக்கு போர்ஷன்ஸ் முடிக்கிறதுக்குள்ள எல்லாமே கவர் பண்ணிடுறேன். ஓகே. தேங்க்யூ அக்ஷயா. தேங்க்யூ அஸ்வினி. ஆயிஷா தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. ஸ்ரேயா தேங்க்யூ. செல்வா தேங்க்யூ. விஜயலட்சுமி தேங்க்யூ. அஷிதா தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் கண்ணா. தேங்க்யூ.